பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்மை நாளாய் அமைவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64 அதிகாரம் 5 புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 64 verse 5. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உங்கள் வழிகளில் அல்ல, தேவனுடைய வழிகளில் நின்று நீங்கள் அவரை நினைக்கும்போது அவர் உங்களை சந்தித்து உங்களுக்கானதை அவர் நிறைவேற்றுவார். உங்களுடைய வழிகளில் அல்ல, தேவனுடைய வழிகளில் நின்று நீங்கள் அவரை நினைக்கும்போது அவர் நிச்சயமாய் உங்களை சந்தித்து உங்களுக்கு வேண்டியவைகளை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏதோ ஒரு காரியத்திற்காக கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கும்போது, தேவன் என்னை சந்திக்க வேண்டும், ஐ மஸ்ட் கெட் த விசிட்டேஷன் ஆஃப் த லார்ட், தேவன் என்னை சந்தித்து எனக்கு வேண்டியதை நிறைவேற்ற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற சிலருக்கு கர்த்தர் இந்த வார்த்தைகளை தருகிறார். அது என்ன? உங்கள் வழிகளில் நின்று கொண்டு நீங்கள் அவரை நினைக்காதிருங்கள், தேவனுடைய வழிகளில் நின்று அவரை நீங்கள் நினையுங்கள். இந்த வேத பகுதி சொல்லுகிறது, நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறேன். அப்போ தேவனுடைய வழிகளில் நின்று நாம் அவரை நினைக்கும்போது அவர் நம்மை சந்திக்கிறார். இளைய குமாரன் தகப்பனை விட்டு போனான். தன்னுடைய ஆஸ்தியில் பெறப்பட்டதான பங்கை தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அதை செலவழித்தான். இப்பொழுது குடியானவனுடைய பன்றி மேய்க்கும் இடத்திற்கு வந்திருக்கிறான். பன்றிகள் தின்னுகிற தவுட்டை தின்று கொண்டிருக்கிறான். இந்த இடங்களிலெல்லாம் அவன் தேவனை நினைத்தாலும் அங்கு கர்த்தர் அவனை நினைக்கவில்லை. ஆனால் அவன் தன் வழிகளை மாற்றி தன் தகப்பனுடைய வழிக்கு முதலாவது அவன் வருகிறான். தகப்பன் இளையகுமாரனுக்காக காத்திருக்கிறார். ஆனால் இளையகுமாரன் பன்றிகளின் தவுட்டிலே தின்று கொண்டிருந்த பொழுது தகப்பன் வரவில்லை. அது தகப்பனுடைய வழி அல்ல, அது அவனுடைய வழி. ஆனால் அவன் புத்தி தெளிந்து, என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரர்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு இருக்கே, எனக்கு தானே சாப்பாடு இல்லை, நான் மறுபடியும் அவருடைய வீட்டுக்கு போவேன் என்று சொல்லி என்றைக்கு அவன் தன் தகப்பனுடைய வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தானோ, அப்பொழுது அவனுக்காய் காத்து கொண்டிருந்த தகப்பன் மனதுருகி ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து அணைத்து முத்தம் செய்து அந்த சந்திப்பின் பலனால் அவன் பாதரட்சையையும் அவன் மோதிரத்தையும், ஏன் தகப்பனுடைய வீட்டையுமே மறுபடியுமாய் பெற்றுக்கொண்டான். இந்த காலவேளையிலும் நீங்கள் உங்கள் வழிகளிலே நின்று கொண்டு நீங்கள் நினைக்காதிருங்கள், தேவனுடைய வழிகளில் நின்று ஆண்டவரை நினைங்க. உங்களுக்கு வேண்டியதை அவர் சந்தித்து அவர் பூரணமாக நிறைவேற்றுவார். லோத்துவும் அப்படித்தான். ஆண்டவர் அவனுக்கென்று நியமித்த வழியிலே அவன் மீது வைத்த இரக்கத்தினாலே அவனுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் அந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? தன் வழிகளில் நின்று கொண்டு அந்த தூதனுடைய கையை பிடித்து கொண்டு அவன் என்ன சொல்லுகிறான்? இந்த ஊர் சின்னதாக இருக்குதே, இதுக்கு ஓடி போக எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் அங்கே போய் நான் சேர்ந்துடுறேன் அப்படின்னு தன் வழிகளில் நின்று கொண்டு தான் அவன் பேசுகிறானே ஒழிய கர்த்தர் காண்பித்த வழிக்கு நேராக அவன் வரவில்லை. ஆகவே நடந்தது என்ன? தேவன் லோத்துவை சந்தித்தும் அந்த ஊருக்கு அவன் சென்றும் அவனுடைய பிற்கால வாழ்வு அது சுகமாக இருக்கவில்லை. இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரு. உங்கள் வழிகளிலே இல்லாமல் தேவனுடைய வழிகளிலே நின்று அவரை நினையுங்கள். நிச்சயமாகவே அந்த தேவன் உங்களை சந்திக்கிறவர், உங்களுக்கானதை நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுப்பார். உங்கள் காத்திருப்பு வீணாய் போகாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவருடைய வழிகளில் நிற்கிறவர்களை அவர் நினைந்திருளி அவர்களுக்கென்று தம்முடைய உண்மை நிமித்தமும் கிருபை நிமித்தமும் அவர் இறங்கி உதவி செய்வார். ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான இந்த ரேமாவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே எதற்கெல்லாம் காத்திருக்கிறாங்களோ, என் தேவனுடைய சந்திப்பு எனக்கு வேணும். ஐ மஸ்ட் கெட் த விசிட்டேஷன் ஆஃப் த லார்ட். என் தேவன் என்னை சந்தித்து நான் நினைக்கிற இடத்துல அவர் என்னை கொண்டு போகணுன்னு யாரெல்லாம் இந்த காலை வேளையில் ஜெபத்தோடு உபவாசத்தோடு காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வழிகளை வெறுக்கட்டும்,
பொல்லாத வழிகளை வெறுக்கட்டும். நீர் விரும்பாத வழிகளை வெறுத்து நீர் விரும்புகிற வழிக்கு தங்களை திருப்பி கொண்டு அதிலே நின்று உம்மை நினைக்கும் போது நீர் சந்திக்கிறீர் என்ற வார்த்தையை இந்த நாளில் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீர் சந்திக்க விரும்புகிறீர், அவர்களுக்கென்று நீர் செய்ய காத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்று அனுபவிப்பார்களாக. இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபைகளை தாங்குவதாக. ஆண்டவரே, இந்த நாளிலே ஊழியத்திலும் அவருடைய வேலைகளிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய கரமிருந்து நடத்துவதாக. சகல துதி கனமகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை சந்தித்து உங்களுடையவைகளை நிறைவேற்றி தருவாராக. ஆமேன்.